ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திருத்தணியில் உள்ள முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. அதனால் கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கோயில் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். முருகன் கோவில் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முருகன் கோவில் போகணுன்னு தான் நினப்பேன். கொஞ்சம் மனசில் உள்ள நிம்மதியெல்லாம் மனசு கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருந்தாலே முருகன் கோவில் போகலாம், கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது என்னோடய மைண்ட் தாட்டு. அதனால் முருகன் கோவில் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இலவச டிக்கெட் போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா செம கூட்டம். அதுவும் ரொம்ப நேரம் ஆகும் போல் சாமி பார்க்க. அதனால நாங்கள் வந்து ₹100 கொடுத்து ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக பார்த்துட்டு இறங்கி வந்துட்டோம். 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. சாமியை பார்த்துட்டு இறங்கி வந்துட்டோம். அப்படியே தேர் வந்து சுற்றி வந்துச்சு, கோவிலை சுற்றி தேர் வந்துச்சு. அதையும் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, எல்லா கடவுளோட மோஸ்ட் பவர்ஃபுல் காட் வந்து முருகன் தான் அப்படின்னு நான் நினைப்பேன். என்னதான் மனசுக்குள்ளே எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு முருகர் கோயில் போனாலோ, முருகனை நினச்சி சாமி கும்பிட்டாலோ அந்த இது மனசு வந்து ரிலீஃப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு ரிலீஃபாக இருக்கும், மனசில் உள்ள கஷ்டங்கள்லாம் குறையும் அப்படின்னு நம்பி தான் நான் திருத்தணி கோவில் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரவுமே எனக்கு ஒரு கொஞ்சம் சேஞ்சஸ், கொஞ்சம் என்னோடய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து எனக்குள்ளே தெரிஞ்சிச்சு. என்னை பொறுத்தவரை மோஸ்ட் பவர்ஃபுல் காட் வந்து முருகர் தான். போயிட்டு நைட் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். பைக்லேயே வந்துட்டோம் நாங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் கோவில் போனதுமே அந்த மைண்ட் வந்து ரொம்பவே சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முருகன் கோவில் திருத்தணியில் ஃபஸ்ட்டு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே போய் சுற்றி வந்துட்டு இந்த திருத்தணியில் வேல் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே சுற்றி வந்துட்டோம். வரும்போது டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி திருத்தணி போயிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.